ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து டியூபர் ட்ரக்கர். இனிமேல் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்காண்டி நான் இது பண்ணேன். நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேலஸ். ஸோ மைசூர் பேலஸ் எவ்வளோக்குள்ள ஃபேமஸோ அதே அளவுக்கு பெங்களூர் பேலஸ் இதுவும் ஃபேமஸ்ஸு. இதுவும் அதே சாம்ராஜ் உடையார் மகாராஜா மைசூர் அவரோட பேலஸ் தான், சேம் இது. இதோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்காட்டிஷ் ஆர்கிடெக்சர். ஸோ இங்கிலாண்டு அந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க. முன்னாடி நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நல்லா செடிகளை நல்லா சவர் இதுலேயே நல்லா வால்லேயே நல்லா வளர்த்துருப்பாங்க. நிறையா ஒரு 2-3 இன்ச்சஸ் நல்ல செடிகளை வந்து அதுலேயே இது பண்ணுற மாதிரி. முன்னாடி உள்ள ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேத்தலிக் நம்ம ஸ்காட்டிஷ் ஸ்டைலில் இருக்கும். அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். முன்னாடி அந்த பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்குறது வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளேருந்தே அரண்மனைக்குள்ளேருந்து உள்ள அந்த வராண்டா மாதிரி இருக்குது. அது போக இதுதான் நுழைவாயில் என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து மெயினான என்ட்ரன்ஸு. பட் நம்ம உள்ளே போகும்போது வந்து வேறு ஒரு என்ட்ரன்ஸ், அந்த டிக்கெட் வழியே பின்னாடி நம்ம அங்கேருந்து அனுப்புவாங்க. இது வழியாக கடைசி வெளியிலேருந்து எக்ஸிட் ஆகிறது. பட் முன்னாடி வந்து இதை வந்து மெயினான என்ட்ரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மற்றபடி இந்த ஓவரால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 454 ஏக்கர் வந்து இதோட ஓவரால் பிளேஸ் நம்ம பெங்களூர் பேலஸோடது. முன்னாடி உள்ள மகாராஜாஸ் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துங்களெல்லாம் கொஞ்சம் சில தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியாக இப்போ உள்ள லொக்கேஷனும், அப்புறம் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அப்புறம் முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு கார்டன் இருக்குது. இந்த பெங்களூர் பேலஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு கார்டன் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூம் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா பெயிண்டிங்ஸும் இருக்குது. நிறையா பெயிண்டிங்ஸு ஸ்டைல்ஸு, நிறையா சாம்ராஜ உடையார் அப்புறம் மகாராஜா அவங்களோட வம்சாவளிகள் அவங்களோட புகைப்படங்கள் நிறையா இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் நிறையா ஆஃபீஸஸ்ஸு அவங்களுக்கு அலுவலகங்களும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுபோக நம்ம இந்த இடங்கள் நல்லா அவங்களுக்கு அழகாக இருக்கும் முன்னாடி பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இது வந்து. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து ரெவரண்ட் ஜி ஜாரட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட இருந்தால் அந்த இடத்த வாங்கியிருக்காங்க. ஓவரால் இடத்த வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 1874 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாம்ராஜ உடையார் வந்துட்டு. இனிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் கொஞ்சம் 1878 வந்து முடிவடைஞ்சிருக்கு. அப்புறம் திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்திருக்கு. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் வந்து பார்க்கு கார்டன், முன்னாடி உள்ள கார்டன். இதில் வந்துட்டு நந்தி சிலைகள், நந்தி ஒரு சிங்கிள் சிலையில் கல்லில் பண்ண ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நிறையா செடிகளும் வச்சுருக்காங்க. பூக்கள் நிறைய அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் நம்ம முன்னாடி நடக்கிற பேலஸ்க்கு முன்னாடி இருக்க இடம். உங்களுக்கு வந்துட்டு நிறையா லைட்ஸு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது போக இந்த இடங்கள் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்து ஓவராலாக ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஓவராலாக இந்த இடங்களெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம். இப்போ நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ஸ்டைலில் கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சுற்றி நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா பார்ப்போம்ல ஹில்ஸ், அந்த மாதிரி செடிகளெல்லாம் வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க, நல்லா இது பண்ணிவிட்டு. அப்புறம் இந்த முன்னாடி உள்ள தோட்டம் வந்து ஃபவுண்டெயின், அது இப்போ ஃபங்க்ஷனாக தான் தெரியல, ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருக்காங்க. அது நம்ம அந்த ஃபவுண்டெயின் யூஸில் இல்லை இப்போதைக்கு, நாங்கள் போனப்போ யூஸில் இல்லை. நம்ம செடிகள் நல்லா டிசைனாக ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு இதில் இருக்குது, நல்லா உங்களுக்கு இருக்குது. பூக்களும் நல்லா நீங்கள் ஒரு சம்மர் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசன் அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் பூக்கள் நல்லா பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறையா பார்க்கலாம். நாங்கள் போன டயத்தில் பூக்கள்லாம் நல்லா காஞ்சி போயிருந்தது. இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி இந்த பேலஸ்க்கு முன்னாடியே ஒரு பீரங்கி வண்டி அந்த மாதிரி சும்மா இதில் நிப்பாட்டியிருக்காங்க. அதுபோக அந்த ஆர்கிடெக்சரே உங்களுக்கு பார்க்கணுன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்குது. எல்லா பக்கமும் கவர் ஆகுது அங்கேருந்து இங்கே வரைக்கும்.